ஹலோ நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்க்குறது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டுனா எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேண்டப்பட்டவங்களோட ட்ரெஸ்ஸை நான் தெரியாத நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு சரி அதை கொடுக்கலாமே அப்படின்ட்டு காலங்காலத்தில் 6 மணிக்கு வந்து கிளம்பி வெயிட் பண்ண அவங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை. எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் பண்ணதுன்ட்டு அப்புறம் கடைசியாக ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க. நானும் அந்த பொருளை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கிளம்பி போகும்போது பார்த்தா காலேஜ் வேறு இன்னைக்கு எனக்கு நான் மறந்தே போயிட்டேன். சரி நான் அப்புறம் காலேஜ் கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனேன். பார்த்தா எனக்கு எக்ஸாமில் வேறு சொன்னாங்க. சரின்ட்டு அந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் இல்லை. பட் போகிற வழியை படிச்சுட்டு போனால் ட்ரெயின் ஏறி கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு பார்த்தேன். சரியான கூட்டம் காலங்காத்தாலே. அப்புறம் இறங்கி திரும்பி ட்ரெயின் ஏறிட்டேன். எக்ஸாம் எழுதாத காட்ட முடியாது, எனக்கு ஃபோன் அலவுட் இல்லை. ஸோ அதனால் சரி ஒரு ஸ்லோமோ எடுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா ஒரு ஆசை தான், அதனால தான் எடுத்தேன். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ண. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஓட்டமாக இருக்கும். ஐயோ என்னோட மழை பெய்தாட்டு குடு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். சரி ஒரு படத்துக்கு போகலாம், நம்ம வேண்டப்பட்டவங்க டிக்கெட் எடுத்துறாங்க. சரி அதனால போகலாமேன்னு போனேன். நீங்கள் எதனா கெஸ் இருக்கா இது என்ன படம்? ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தான் இது. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு தெரியும்னா விடுங்க, நானே இந்த வீடியோவில் சொல்ல தான் போகிறேன். சரி விடுங்க, நானே சொல்லிடுறேன். அது காந்தா படம் தான். ஸோ ஓகே, ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல ஃபிலிம் தான். எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலாக. பட் கதை ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போனாங்க. லைக் தட் மூவி. அப்புறமேட்டு சரி நம்ம வேண்டப்பட்டவங்க பார்த்தோம்னா அவங்க உள்ளே கேக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக், என்னடா அவங்க உள்ளே கேக் எடுத்துகிட்டு வராங்கன்னு. சரி சும்மா தானே இருக்கிறோம், அவங்களோடய அப்படியே ஒரு பீச் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பீச்சுக்கு போவோம். போகிற வழியில் ஒரு சின்ன கிளிப்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போய் பிலால் பார்த்தோம். சரி பிலால் ஒரு அட்டியை போடுவோம், பிலால் போய் ரொம்ப நல்லாவதுன்ட்டு பார்த்தோம். சரி அந்த அட்டியை போனால் பார்த்தா செம்ம கூட்டம். ஐயோ இது வேலையாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு பீச்சுக்கே போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு போய் நான் சாப்பிடலாம் அப்படின்ட்டு பீச்சுக்கு போனோம். கூட்டம் தான் பட் பரவாயில்ல, ஓரளவு கம்மியாக தான் இருந்தாங்க. சரிட்டு தம்பி அழகாக ஸ்பெண்ட் போட்டுட்டு ஒன்று போட்டார், நல்லா இருந்தது. அந்த தம்பி சிரிச்ச முகத்தோடு போட்டு கொடுத்தாரு, அது ஒரு சந்தோஷம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுன்னு வந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் நான் வாங்கினது. சரி அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம். நானும் வாங்கணும் நடவே போயிட்டே இருக்கும், வரவே இல்லை. அப்புறமேட்டு ஒரு சோள கடையை பார்த்தோம். அதான் அந்த நெருப்பெல்லாம் பற்றிச்சு தான் அது இப்போ பாருங்கள். சரி இந்த சோளத்தை சாப்பிடலாம், நிறைய சாப்பிட்டதில்ல, எனக்கு ஒரு ஆசை தான். சரி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. எனக்கு அந்தளவு பிடிக்கலங்க, என்னை தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. சாப்பிடலாம் ஓகே தான், பட் எனக்கு பிடிக்கல. சரி அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. குதிரை ஒன்று போச்சு முன்னாடி, அவர் சொல்கிற பேச அவரை கூட்டின்னு எங்கேயோ ஓடுது அந்த குதிரை. இது பார்த்தோன்னா புதுசாக இருந்தது மெரினா பீச்சில். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனால் எப்படியோ கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் ரொம்ப நாள் கழிச்சு போனேன் மெரினா பீச்சு. பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம் பார்க்கவே. சரி திரும்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் பிரியாணி வாங்கணும். உங்கள் குடும்பத்தில் வாங்கணும். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நடா டிஷ்னே இருக்கிற விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா இன்றைக்கி 50 ஸோ அதனால தான் பை பை கைஸ்.